விழாவை ஆர்கனைஸ் பண்ண அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டத்தையும் தெரிவித்துள்ளோம். ஏன்னா 3 பேரும் 3 இடத்துல இருந்து வரும். எல்லாரையும் வர வச்சு அவங்க எங்களை விருந்தோம்பல் செஞ்சு நாளைக்கு எடுத்து போய் திரும்ப விட்டு ரொம்ப பெரிய வேலை அது. சில ஆர்கனைசர் உண்மையிலேயே பாராட்டத்தக்கவர்கள். ஆனா சில ஆர்கனைசர் பயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச பேச்சாளர் நல்லா தான் பேசுவார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மீட்டிங் பேசி முடிச்ச உடனே அவருக்கு ஒரு துண்டு போட்டு பேமெண்ட் கவரை கொடுத்துட்டாங்க. இவர் வாங்கிட்டு கீழே இறங்கி இருக்கணும். அப்படியே பார்த்தா அந்த ஆர்கனைசிங் ஆளுங்க ஒரு 4-5 பேர் ஒரு டர்க்கி டவல் ஆளுக்கு ஒன்று எடுத்து போயிட்டு காசு வசூல் பண்றான் ஆடியன்ஸ் கிட்ட. இவரு ஏன் அவங்க கிட்ட எல்லாம் காசு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டார். நீங்க விடுங்க சார், ஒரு நல்ல விஷயத்துக்காக சார் அப்படின்னா. இவர் செலவு இறங்கி இருக்கணும். சும்மா இல்லாம ரொம்ப நல்ல விஷயத்துக்கு நீங்க இப்பவே காசு வசூல் பண்ணீங்களே, அது என்ன நல்ல விஷயம்னு சொன்னா நானும் கவர்ல இருந்து ஏதாவது கொஞ்சம் போடுறேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் ஒரு நல்ல பேச்சாளரை கூப்பிடலான்னு இருக்கிறோம். அதுக்குதான் இப்பவே கலெக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். அதனால சில ஆர்கனைசர் இப்போ பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ணா எனக்கு தலைப்பு சொன்னாரு, இந்த திருமண வாழ்க்கை. நான் தான் சொன்னேன், நான் பாதி நீ பாதி. அந்த கண்ணேன்னு நான் சொல்லல, இவங்க சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா பெரிய திருமண வாழ்க்கை என்பது நீங்க சரியா ஒரு குடும்பத்தை எப்படி பார்க்கணும், எப்படி குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா, எங்க ஐயா சொல்வேந்தர் சுகீஸ்வம் எழுதிய நல்லதொரு குடும்பம் நம் லட்சியம்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் என்ன பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றது, அற்புதமா பிராக்டிக்கலா என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை எழுதியிருப்பார். இப்ப நான் ஏதாவது சொல்லணும்னா அவர் எழுதுல இருந்து தான் சொல்லுவேன். அவர் வந்து மேனுஃபேக்சருங்க, நம்ம டீலரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த பொருளை வித்து தான் ஆகணும். மேனுஃபேக்சரும் கோச்சிக்க மாட்டாரு. கோச்சினாலும் டீலருக்கு அவ்வளோ ஓட மாட்டான். திருமண வாழ்க்கைன்றது வாழ்க்கைன்றதை சரியா சொல்லணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க. ஏன்னா நீங்க வந்து மெச்சூர்ட் ஆயிட்டீங்க, 18 தாண்டிடுச்சு, மேஜர் ஆயிட்டீங்க, மெச்சூர்ட் மைண்டு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பான், அது அவன் தலைவிதி. நம்ம சகோதரி சொன்னாங்க 25 வயசுக்கு மேல திருமணம், படிப்பு போது லவ் பண்ணக்கூடாது, ஒரு 25 நான் சொல்லுவேன் அப்படின்னாங்க. லவ் பண்றவனை கேட்டா அவன் சொல்றான், அதான் சொல்றான், படிப்பு வரல சார், இது வரவியாது செய்வோன்றதுதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான், படிப்பு தான் வரலையே சார். குடும்பம்ன்றது திருமண வாழ்க்கை தான் சார். இந்த தாரமும் குருவும் தவத்தின் அளவேன்னு ஒரு பழமொழி. நமக்கு வாய்க்கிற தாரம், நமக்கு வாய்க்கிற குரு, ரெண்டும் நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம். அப்ப நம்ம தெரிஞ்சிடும் போன ஜென்மத்துல நம்ம புண்ணியம் செஞ்சோமா இல்லையான்னு. வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கறதே தப்பு. எல்லாருக்கும் நல்ல மனைவி, இந்த கவிதையில வர்ற மாதிரி அழகான மனைவி, அன்பான துணைவி, அதெல்லாம் வராது. சும்மா எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது சார். வாழ்க்கை அமையாது சார். இப்பதான் நெட்டு கிட்டுன்னு வந்தது. 20-30 வருஷத்துக்கு முன்னாலாம் எப்படி இல்ல, ஜாதக பரிவர்த்தனை. இப்போ இன்னைக்கு காலையில கூட நீங்க பார்த்துருப்பீங்க கல்யாண மாலை ப்ரோக்ராம். எனக்கு அந்த ப்ரோக்ராம் பார்த்தாலாம் சிரிப்பா வரும். ஆமாங்க, பொண்ணு கேட்கறதுக்கு பிள்ளைக்கு அப்பாவும் உட்காந்து கேள்வி கேட்டுக்கிறான். அவரு பாவம் கல்யாண மாலை மோகன் சிரிச்ச மாதிரியே பதில் சொல்லுவார். பாத்துக்கிறீங்களா? அந்த சீட்ல நான் உட்கார்ந்தா பிபி ஏறும் எனக்கு. என்ன ஒரு ஆசைக்கு அளவு இல்லையாடா, என்னதான் கேட்கறது. ஒரே ஒரு கொல்லி குச்சியா ஒரு பையன் சார், எல்லாரும் படிக்கிற மாதிரி ஒரு பிஇ படிச்சுட்டு இருக்கிறான். அதுக்காக உட்கார்ந்துட்டு என்னதான் பொண்ணு எப்படி வேணும், மேனுஃபேக்சரடா பண்ண முடியும். அவர் கேட்கிறாரு, பொண்ணு எப்படிங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னா, சார் பொண்ணு அழகா இருக்கணும் சார், நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும் சார், அடக்கமா இருக்கணும் சார், நல்லா அழகா இருக்கணும்ன்ற, படிச்சிருக்கணும்ன்ற, வேலைக்கு போகணும், கை நிறைய, அப்புறம் அடக்கம் எப்படி வரும் இல்லை.
எல்லாருக்கும் அந்த காம்போலயே வராது. எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. ஒண்ணு இதுக்கு ஆசைப்படும், இல்லைன்னா அதுக்கு ஆசைப்படும். எனக்கு அந்த கேட்கிற அப்பாங்களோட மூஞ்சி பார்த்தா சிரிப்பா வரும். இவன் என்னதான் எதிர்பார்க்கறான் ஒன்னும் புரியலன்னு. வாழ்க்கை அமையாதுங்க. நமக்கு அமைச்சதை தான் வாழ்ந்து காமிக்கணும், வேற வழியே கிடையாது. எல்லாரும் பெண்களை இல்ல, பெண்கள் கஷ்டப்படுறாங்க, திருமணத்துல பெண்களுக்கு தான் கஷ்டம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல இந்த காலம் வரையுங்க பெண்கள் உண்மையிலேயே ரொம்ப சுதந்திரமா இருக்காங்க. நமக்கு தான் தெரியல. ஒரு காலத்துல ராஜா காலத்துல எல்லாம் இளவரசிக்கு எப்படிங்க கல்யாணம் ஆச்சு? எப்படி கல்யாணம் ஆச்சு? சுயவரம் வச்சான் சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இளவரசி மாலையோட வரும். அதுக்கு முன்னாலே பக்கத்துல இருக்கிற 10 நாட்டு இளவரசன் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் பாவமா உட்காந்துப்பான். அதுல ஒருத்தருக்கு மாலை போட்டு போயிடும், மீதி 9 பேர் வீட்டுக்கு போகணும். அடுத்த நாட்டுல கல்யாணம் எப்போ இருக்குன்னு கூப்பிடுறதுக்காக ட்ரெஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணி நிற்பான். உண்மை இல்லையா? அதெல்லாம் சும்மாங்க, சினிமால காமிக்குது, கதையில வர்றது. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் போய் பொண்ணை மிரட்டுறது, உனக்கு பாட தெரியுமா ஆட தெரியுமா, எல்லாம் ஒண்ணு இல்லை. எனக்கு கல்யாணம் ஆச்சு, நான் ஒரே ஒரு பொண்ணை தான் பார்த்தேன், வேற வழி இல்லை, அதே கல்யாணம் பண்ணிக்க. நான் பண்ண ஒரே தப்பு, எனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது என் 2 சிஸ்டரோட மாப்பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டி போயிட்டேன். என் தங்கச்சி வீட்டுக்கார 2 பேரும். அது மட்டும் இல்லைன்னா அது நடந்திருக்காரு சார். போனேன், பொண்ணு பார்த்தேன், பொண்ணு உட்காந்துது, சரி பிடிச்சிச்சின்னு. இந்த பொண்ணுக்கு அப்பா அதான் எங்க மாமனார் தம்பி பொண்ணு உங்ககிட்ட பேசணும்னா, பொண்ணு ஞாபகம் வச்சுங்க, நான் அப்பவே பட்டிமன்றம்லாம் பேசின்னு இருந்தேன். நமக்கு வேத்து ஊத்துது. பொண்ணு பார்க்கணும் பேசணும்னுச்சான். நானும் இல்லையே வேணாம் வேணாம். எங்க 2 மாப்பிள்ள இருக்கான்ல, போங்க போய் பேசுங்க சார். அந்த பொண்ணு இந்த ரூமுக்கு போகும்போது வேண்டிக்கிட்டே போனேன் சார். ஏன்னா அது பார்த்து முடிச்சுட்டு பிடிக்கலன்னு அன்ஃபிட்னு சொல்லிடுச்சு வச்சுங்க, இவன் 2 பேரே ஊர் ஃபுல்லா சொல்லுவான், உங்க அண்ணன் அந்த பொண்ணுக்கே பிடிக்கல அப்படின்வான். அது சொந்தக்கார நடுவெல்லாம் பரவிடும். பயந்து போனா உள்ள போற ரூம்ல சோஃபால ரொம்ப சௌகரியமா உட்காந்துக்குது. ஏன்னா அவங்க வீட்டு சோஃபா. நான் உள்ள போய் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க, வேர்த்து ஊத்துது. நிக்கணுமா, உட்காரணுமா, கை கட்டணுமா, ஒன்றும் புரியல. அப்புறம் MBA, எஸ், மேனேஜர், எஸ், டேக் ஹோம் 60,000, அதாவது விசாரிச்சுட்டாங்களாம், டேக் ஹோம் 60,000, அது அவங்களுக்கு போதுமா? ஓகே, உங்களை பத்தி உங்க HR கேட்டோம், நல்லா சொன்னாங்க. லூசு, நான் ஏற்கனவே எங்க HR சொல்லியிருந்தேன், எனக்கு பொண்ணு பாக்குறாங்க, இந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பான்னு லூசு பசங்க வேணாது போன் பண்ணுவான், என்னை பத்தி வசதியா சொன்னீங்கன்னா சனிக்கிழமை பார்த்து என் செலவுன்னு சொல்லியிருந்தேன். நம்ம HR கரெக்டா சொல்லிக்கிறான். இது உடனே கண்டுபிடிச்ச மாதிரி உங்க HR நல்லதா சொன்னாங்க, தேங்க்ஸ். அப்படியே திரும்பல, உங்களுக்கு ஏதாவது பேட் ஹாபிட் இருக்கா அப்படின்ச்சு. பக்குன்னு ஆயிடுச்சு. எத்தனை சொல்றது, அதனால ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னுட்டு. அப்படிதான். ஆக அந்த காலத்துல இருந்து பெண்களுக்குன்ற தனி இது இருந்ததுங்க. ஆம்பளை வசதி அதெல்லாம் சும்மா பேசுது. உண்மையிலேயே குழந்தையிலேயே பாருங்களேன், ஒரு பொம்பளை பிள்ளை தாறுமாறா ஓடி தலை குப்புற குச்சா கூட என்ன சொல்லுவோம், பொம்பளை பிள்ளையா இருந்தா கியூட் பேபி அப்படின்னுவோம். ஏன்னா அது பொம்பளை குழந்தை. அதே வயசு குட்டி பையன் மேல இருந்து கீழே குச்சா குரங்கு பிறந்துக்குது பாரு, வால் ஒண்டி தாண்டா இல்ல உனக்கு. சார் காலேஜ் படிக்கும் போது கூட பொம்பளை பசங்க ப்ரொஃபஸர் பொம்பளை பசங்க சந்தேகம் கேட்டா வெரி குட் கொஸ்டின் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். நம்மளுக்கு ஆக்சுவலா சந்தேகம் வராது, புரிஞ்சதானே வர்றதுக்கு. என்னைக்காவது வந்தது சார் ஒரு என்ன ஆன்சர் பண்ணா யூனிவர்சிட்டி மெடல் வாங்கிட்டேன். ஓகே. இப்போ பெண்களுக்கு எல்லா இடத்துலையும் இன்னைக்கு கூடங்க பெண்களுக்குன்னு தனி இடம் இருக்குங்க. நீங்க கடை உங்களுக்கு தெரியாதா, கடை கட்டி போய் பாருங்க, எந்த புடவை கடைக்கு போங்க 8 மாடி கட்டிடலாம். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் எல்லாம் லேடிஸ் தான். ஜென்ஸுக்கு 8வது மாடி வச்சிடலாம். ஏன்னா அவனுக்கு தெரியும் இங்க இவனுக்கு வாங்க மாட்டாங்க, ஏன்னா துட்டு ஃபுல்லா கீழே செலவாயிடும். பிளாட்ஃபார்ம்ல 2 லுங்கி எடுத்துன்னு போறான். அவனுக்கு எதுக்கு 8வது மாடி போனா போன்னு இருக்கு, இது கீழே பிடிச்சி தள்ளிட்டுவானுங்களோன்னு. நகை கடைக்கு போங்க, லேடிஸுக்கு தாங்க மரியாதை. ஸ்டூல் அதுக்கு மட்டும் போட்டு நம்ம பக்கத்துல நிக்கணும்.
கருங்க மேடம், வாங்க மேடம், இந்த மேடம், இந்த மேடம். அவனுக்கு தெரியல அந்த மேடம் வாங்குறது